ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். சரி, இந்த வாரம் என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா 43வது சங்கீதத்தை நேற்று தியானித்தோம். ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா நியாயம் செய்கிறவராய். இன்றைக்கி என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா அந்த சங்கீதத்துடைய 2வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும். இங்கே கோராகின் புத்திரருடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, அந்த சத்ருக்களால் ஒடுக்கப்பட்டு தேசத்தை விட்டு தள்ளப்பட்டு ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு தூரமாக போய் அலைந்து திரிகிற அனுபவம். அவங்க துக்கத்தோடு அலைந்து திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இதே சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கா அப்படின்னு யார்ட்டையாவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 100% வந்திருக்கும். நம்மளை ஒடுக்கிற கூட்டத்தை நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். நானும் கூட தான். சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து படிக்கும்போதே பார்த்திங்கன்னா, நான் பாஸ்டர் பையன் அப்படின்றதுனால எல்லோரும் என்னை அவ்வளோவா சேர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவன் பாஸ்டர் பையன், அவன் நம்ம செய்கிற தப்புகளெல்லாம் போய் டீச்சர்கிட்ட சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்குமே சரியான நண்பர்கள் கூட்டம் எனக்கு அமையவே இல்லை. அதை மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னுடைய ஸ்கூல் லைஃப்லேருந்து ஒரு சின்ன அனுபவம் மாதிரி. உங்களை ஒடுக்குறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்முடைய ஒர்க் லைஃப்பில் பாருங்கள், நம்ம உலக சந்தோஷங்களோட பங்கு போடுறவர்கள் கிடையாது. மதுபானம் அருந்துகிறவங்க கூட நம்ம மதுபானம் அருந்துகிறது இல்லை. புகைப்பிடிக்கிறவங்க கூட நம்ம புகைப்பிடிக்க போக மாட்டோம். அதனால் புகைப்பிடிக்கிற கூட்டம் நம்மளை சேர்க்காது, மதுபானம் அருந்துகிற கூட்டம் நம்மளை சேர்க்காது. உலகத்தில் பார்த்திங்கன்னா 90% இந்த ரெண்டில் எல்லாருமே இருந்துருவாங்க. அப்போது கிட்டத்தட்ட நம்ம எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு தான் இருக்கும். நமக்கு சரியான ஒரு நட்பு வட்டாரமே நமக்கு இருக்காது. நட்பு வட்டங்கள் எல்லாம் நமக்கு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருந்துகிட்ருப்போம். அப்போ இந்த ஒடுக்கப்படுகிற இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால், சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல நண்பர் சர்க்கிளோடு இருக்கணும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அங்கே கோராகின் புத்திரர் கேட்குறாங்க, அழகாக சொல்கிறாங்க, என் அரணான தேவன் நீர். நமக்கு அரண் அவர் தான். அப்போ அவர்கிட்ட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நீங்கள் அரணாக வந்துடுங்க, நீங்கள் அடைக்கலமாக வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அரணாக அவர் வந்துடுவார். உங்களுடைய துக்கத்தின் பாதையில் அவர் அரணாக உங்கள் கூட நிற்பார். உலகம் நம்மளை ஒடுக்கிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் மது அருந்துகிறவர்களையும் போய் முடிக்கிறேன்னு சொன்னேன். அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படி ஒடுக்குன்னா நம்மளை வேலை வாங்கியே ஒடுக்கும். இன்னொரு கூட்டம் நம்மளை எப்படி ஒடுக்குன்னா நம்மளை தூசித்து ஒடுக்கிக்கிட்டே இருக்கும். நம்மளை வேண்டான்றத அப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளாக வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். இப்படி ஒடுக்குகிற கூட்டத்தின் மத்தியில் துக்கத்தோடு இருக்கிற நமக்கு யார் வேணும்னா அரணான தேவன் வேணும். நாம் ஆராதிக்கிற ஏசப்பா நமக்கு அரண், நமக்கு அடைக்கலம், நமக்கு கோட்டை. அதனால் நம்ம அழகாக பாடுறோம்ல, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அரணான தேவன் நீங்கள் தான், நீங்கள் எனக்கு அரணாக இருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய துக்கத்தின் பாதையில் உங்களுக்கு அரணாய் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.